அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக செய்தி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். பணக்காரர் ஆகணும் ஆசை இருக்கா? அப்ப இந்த தவறுகளை நீங்கள் செய்யாதீர்கள். தவறுகளை செய்தால் உடனே நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லைனா இந்த காசு உங்களிடம் தங்காது. தங்கவில்லை என்றால் நீங்கள் பரம ஏழையாக கூட மாற நேரிடும். அதனால் முக்கியமான இந்த தவறுகளை செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு பிரத்யேகமான பேட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த தகவலை முழுமையாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்ல போகிற தகவல் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு புரியாமல் போயிடலாம். என்ன தகவல் என்றதை முழுமையான தகவலை பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்த்தீங்கன்னாக்கா நாம் 1லேருந்து 2 மணி நேரம் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி எந்தெந்த ராசிக்காரருக்கு எந்தெந்த விதமான தகவல் கொடுக்கணும், வாஸ்து படி எப்படி வீடு அமையணும், பணக்காரராவது எப்படி போன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பல்வேறு தகவலை நம்ம சேகரித்து கொடுத்து வருகிறோம். அதற்கு நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப், எங்களுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அப்படி மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. கூடவே கமெண்ட்ல நன்றி குருஜி என்று ஒரு வார்த்தையை சப்மிட் பண்ணிங்கனாக்கா எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி இருக்கும். அப்படின்றத உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோ தொடர்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாஸ்து சாஸ்திரம் என்பது வெறும் பழங்கால கட்டிடக்கலை அறிவியல் மட்டுமல்ல, இயற்கையின் சக்திகளோடு பிரபஞ்ச ஆற்றலோடு நம்ம இணைக்கும் ஒரு வழிமுறை. வீட்டில் செல்வம் செழிக்கும் பெருக இந்த எளிய வாஸ்து விதிகளை பின்பற்ற வேண்டும். எளிமையான வாஸ்து விதிகளை பின்பற்றினாலே போதும். நம்ம வாழ்க்கையில நிம்மதியாக தூக்கம் வேணும். நிம்மதியான தூக்கம், மன அமைதி, வீட்டில் எந்த சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாமல் வாழனா சின்ன சின்ன வாஸ்து அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துக்கலாம். பிரதான வாசல் பாசிட்டிவ் எனர்ஜி மற்றும் செல்வத்தின் நுழைவாயில் சொல்றாங்க. நுழைவாயில் பார்த்தீங்கன்னா வாசல் எப்படி இருக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. வீட்டிற்குள் ஆற்றல் நுழையும் முதல் இடமான பிரதானமான நுழைவாயில் தான் வாஸ்துப்படி பிரதான வாசல் வடக்கு கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்து மிகவும் மங்களகரமானது சொல்லியிருக்காங்க. வடக்கு வடகிழக்கு கிழக்குல இருக்கணும்னாக்கா மிகவும் மங்களகரமான சொல்லியிருக்காங்க. இந்த இடத்தை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். வாசலை எப்போதும் சுத்தமாக வச்சுக்கணும். அதனாலதான் நம்ம காலையில எழுந்தோன்னா வாசல் தண்ணி தெளிச்சு கோலம் போகும். இங்கு குப்பை செருப்புகள் அல்லது வேறு எந்த தடையும் இருக்கக்கூடாது. பிரதான கதவு எப்போதும் வீட்டிற்கு உள்பக்கமாக திறக்க வேண்டும். அப்போதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி தடையின்றி வீட்டுக்குள் வரும். பிரதான வாசலில் நல்ல வெளிச்சம் இருந்தாலே பண வரவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும்ன்றாங்க. டோர் உள்ள திறக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா எந்த ஒரு நல்ல விஷயமும் டைரக்டா வரும். அதுக்காக தான் நம்ம டோரை உள்பக்கமாக வைக்கணுன்றாங்க. குப்பைகள் கொட்டக்கூடாது, அது படிக்கட்டு மேலே வாசப்படி மேலே நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கதவை ஆட்டக்கூடாதுன்னாங்க. தத்திரம் பிடிச்சிக்கணுவாங்க. அது ஒரு மகாலட்சுமிக்கான ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு திசை குபேரனின் திசை. வாஸ்து சாஸ்திரப்படி வடக்கு திசை செல்வத்தின் அதிபதியான குபேரன திசையாகும். இந்த திசையில் பணம் சேர்வதற்கு புதிய வருமான வழிகள் திறப்பதற்கும் உதவுகிறது. வடக்கு திசை எப்போதும் சுத்தமாகவும் திறந்த வெளியாக வைத்திருங்கள். இங்கு கனமான பொருட்களையோ தேவையில்லாத சாமான்களையோ வைக்காதீர்கள். முடிந்தால் வடக்கு திசையில் ஒரு சிறிய நீரூற்று அல்லது மீன் தொட்டி வைக்கலாம். அது பாசிட்டிவ் எனர்ஜி ஓட்டத்தை அதிகரித்து பொருளாதார நிலையை வலிமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. வடக்கு திசையில குப்பை போட்டு வைக்கிறதோ ஸ்டோர் ரூம் மாதிரி ஆக்கி வைக்கிறதுலாம் வேண்டாம். அந்த இடம் ஒரு குபேரருக்கான ஒரு சூப்பரான திசை சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஆரோக்கியமான விஷயமாகட்டும், ஒரு நீர் ஊற்று வைப்பதாகட்டும், பல்வேறு நல்ல இது இருக்கு. அந்த பாசிட்டிவ் எனர்ஜியா நீங்க அங்க தொடங்கினா நல்லா இருக்குன்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பீரோ அல்லது பண லாக்கரை சரியான திசையில் வையுங்கள். வீட்டில் பணம், நகை, வங்கி பாஸ்புக் மற்றும் முக்கிய ஆவணங்கள் வைக்கும் பீரோ அல்லது லாக்கரை சரியான திசையில் வைப்பது அவசியம். இதை வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைத்து அந்த கதவு வடக்கு திசையை நோக்கி திறக்கும்படி அமையுங்கள். அதாவது தென்மேற்கு திசையில அந்த லாக்கர் பெட்டியை வைங்க. வடக்கு திசையை நோக்கி கதவை திறப்பது போல திறக்கும்போது வைங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வடக்கு நோக்கி திறக்கும் போது பீரோவுக்கு குபேரின் அருள் கிடைக்கும். இதனால் வருமானம் பெருகும். பீரோவுக்கு எதிரான கண்ணாடியை வைத்து மங்களகரமான கருதப்படுகிறது. அதனால் செல்வம் இரட்டிப்பாகும் என்பது அறிகுறியாகும். அதாவது பீரோக்கு எதிர்க்க ஒரு கண்ணாடி மாதிரி வைங்க. அப்போ உங்களோட மங்களகரமான செல்வம் பெருகுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சமையல் அறை சரியான திசையில். சமையல் அறை வீட்டில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் மற்றும் ஆற்றல், செழிப்புடன் நேரடி தொடர்புடையது. வாஸ்துப்படி சமையல் அறைக்கு கிழக்கு திசை தென்கிழக்கு திசையில் சிறந்தது. சமையல் அறையை வடக்கு திசையில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் நெருப்பு மற்றும் நீர் தத்துவத்துக்கு இடையே மோதல் ஏற்படும். தேவையற்ற செலவுகள், மன அழுத்தம் மற்றும் உடல் நல பிரச்சனைகள் அதிகரிக்கும். குழாய்களில் நீர் கசியினால் உடனடியாக சரி செய்யுங்கள். வாஸ்துப்படி நீர் கசிவது என்பது பண இழப்பை குறிக்கும். தண்ணீர் திறந்து விடாதீங்க. தண்ணீர் திறந்து விட்டீங்கன்னாக்கா உங்கள் பணம் வீணாகி சென்றுவிடும் சொல்லியிருப்பாங்க. இது பழங்கால நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க இந்த விதிகளை பின்பற்றுங்கள். பிரதானமான வாசலில் மகாலட்சுமி படம் அல்லது சுவாதி ஓம் போன்ற மங்கள சின்னங்களை வையுங்கள். ஸ்வஸ்திக் போன்ற மங்கள சின்னங்கள். வீட்டின் வடகிழக்கு திசை துளசி செடியை நடுவது பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கும். நெகட்டிவ் எனர்ஜி விரட்டும். கற்றாழை போன்ற முள் செடிகளை வீட்டிற்குள் வைப்பதை தவிர்க்கவும். இவை உறவுகளின் சிக்கலையும் எதிர்மறை ஆற்றலையும் உருவாக்கும். வீட்டில் சிலந்தி வலைகள் இல்லாமல் சுத்தமாக பார்த்துக் கொள்ளுங்கள். வாஸ்துப்படி சிலந்தி வலைகள் பொருளாதார வளர்ச்சியை தடையாக இருக்கலாம். சிறப்பு வாஸ்து ஆலோசனை. வீட்டின் வடகிழக்கு மூலையை, அதாவது பூஜை அறையை எப்போதும் எடை குறைவாகவும் சுத்தமாகவும் வைத்திருங்கள். இங்கு கனமான பொருட்கள், பெரிய அலமாரி அல்லது கழிவறை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் முன்னேற்றம் தடைபடலாம் சொல்லியிருக்காங்க. சிறப்பு வாஸ்து ஆலோசனை சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த திசையில பூஜை அறை அமைக்கணும் சொல்லியிருக்காங்க. வடகிழக்கு மூலையில. அந்த வடகிழக்கு மூலையில பூஜை அறை அமைச்சிங்கனாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்றாங்க. அந்த இடத்துல நீங்க ஒரு குப்பையோ பீரோவோ வெயிட்டான பொருளை வைக்கக்கூடாதுன்றாங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்க முக்கியமான தகவல். வாஸ்துப்படி நீங்க இந்த தகவலை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக செல்வமும் செழிப்பும் ஆரோக்கியம் நல்ல மனநிலையும் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக தெரியுங்க. நன்றி, வணக்கம்.